الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسل رسوله بالهدى ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله عز وجل في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை மிகவும் அழகான அமைப்பிலே படைத்து எந்த விதமான குறைகளுமின்றி சீரான முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல ஆட்சியாளன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு என்றென்றும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்கள், நல்லடியார்கள், குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்னையும் உங்களையும் பெற்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இன்று எம்மையெல்லாம் விட்டு மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றைக்குமே மறக்க முடியாத எம்முடைய பெற்றோர்கள் மற்றும் இந்த உலகத்தில் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாவதாக. ஃபர்ல் ஐனான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது அழைப்பை ஏற்று அவனுக்கு மிகவும் விருப்பமான இடத்திலே நேரகாலத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இறையச்ச வாழ்வும் இஹ்லாஸான அமலும் தான் ஒரு மனிதனின் இம்மை மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற சுபசோபனத்தோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹும் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளை இயன்றளவு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தும் எவைகளெல்லாம் விட்டுவிட்டு விலகி இருக்கும்படி தூரமாக இருக்கும்படி கட்டளையிட்டார்களோ அவைகளை விட்டுவிட்டு முற்றுமுழுதாக விலகியும் தூரமாகியும் இருப்பதற்கு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நற்கட்டளை பிறப்பித்தவனாய் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய மிம்பர் மேடை பேணப்பட வேண்டிய நாவு என்ற தலைப்பிலே எனக்கும் உங்களுக்குமான ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பை இந்த இடத்திலே தேர்வு செய்து தந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே மனிதர்களாக எம்மையெல்லாம் படைத்து எமக்கென்று அருள்களாக நிஅமத்துக்களாக பல்வேறுபட்ட விடயங்களை தந்திருக்கிறான். ஒரு பக்கம் பிள்ளைகள், மனைவி, மக்கள் என்று குடும்பத்தார் என்ற ஒரு அருளாக, இன்னும் ஒரு பக்கம் தொழில், வியாபாரம், வாகனம், வீடு, சொத்து, சுதந்திரம் என்று ஒரு பக்கம், இன்னும் ஒருபடி மேலே சென்று பார்த்தால் எங்களுடைய உடம்பை ஒரு அருளாக தந்து அதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவைகளுடைய செயற்பாடுகளும் அல்லாஹ்வினுடைய மிக பெரும் அருளாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு அருள் நாமெல்லாம் விடுந்தெழுந்தது முதல் இரவு தூக்கத்திற்கு செல்கின்ற வரைக்கும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய, அதிகம் பாவிக்கக்கூடிய ஒரு அருளான ஒரு உறுப்புத்தான் நாவு என்று சொல்லக்கூடிய இந்த உறுப்பு. இந்த உறுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நாவு என்ற விடயம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படவில்லையோ, யார் யாரெல்லாம் நாவன்மையற்றவர்களாக பேச முடியாமல், மற்றவர்களோடு உரையாட முடியாமல், மற்றவர்களோடு தங்களுடைய அந்த தொடர்பாடலை ஏற்படுத்த முடியாத ஒரு நிலையில் வாழ்கிறார்களோ அவர்கள் ஊமை என்றும்
அவர்களால் பேச முடியாதவர்கள் என்றும் நாமெல்லாம் அவர்களை பகடிவதை செய்வதையும் அவர்களை கிண்டலடிப்பதையும் நோண்டியாக்குவதையும் எங்களுடைய சமூகத்தில் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மையெல்லாம் ஒரு பூரணமான மனிதனாக படைத்து தலையினுடைய முடி முதல் காலினுடைய உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹ்வின் அருளால் சிறப்பாக இயங்கும்படியாக வைத்து அதிலே ஒரு உறுப்பாக நாவு என்ற ஒரு உறுப்பையும் படைத்து அதை பாதுகாப்பதற்காக 2 உதடுகளையும் படைத்து வைத்து அல்லாஹ் எம்மையெல்லாம் இந்த சோதனை களமான பூமியிலே பரவ விட்டிருக்கிறான். இதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு நான் 2 கண்களை தரவில்லையா? வலிசானன் வஷபத்தைன், ஒரு உதட்டையும் அந்த உதட்டை விட்டு வார்த்தைகள் வெளிவந்து விடக்கூடாது, அந்த உதட்டால் மற்ற மனிதன் துன்பப்பட்டு விடக்கூடாது, அந்த நாவால் மற்ற மனிதனுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி வஷபத்தைன் 2 உதடுகளை தரவில்லையா? அவைகளை பாதுகாப்பதற்கான 2 உதடுகளை தரவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்விக்கணை விடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் பாவங்களை விட்டு தூரமானவர்களாக வாழ முடியும். நான் விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியும், நான் களவெடுக்காமல் இருக்க முடியும், நான் இன்னொரு என்ன வட்டியின் பக்கம் செல்லாமல் இருக்க முடியும். எந்த பாவத்தை விட்டு நானும் நீங்களும் தூரமாக இருந்தாலும் கூட இந்த நாவு என்று சொல்லக்கூடிய இந்த வாயினால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக, இந்த நாவு என்று சொல்லக்கூடிய இந்த வாயினால் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக எப்படியோ ஒரு வகையிலே பாவத்தின் பக்கமும் அழிவின் பக்கமும் நானும் நீங்களும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு பேசப்படாத குறிப்பிடப்படாத ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருப்பதை நானும் நீங்களும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் அவனுடைய நாவினால் எதை வேண்டுமானாலும் பேசிவிட முடியும். யாரும் அவனை கேட்க முடியாது. அவன் சொல்லக்கூடிய விடயம் என்ன? நாவு என்பது என்னுடையது, என்னுடைய வாய், நான் எதையும் பேசுவேன். நாக்கு நரம்பில்லாதது, அது எதையும் பேசும் என்று இந்த மனிதன் இந்த சடவாத சிந்தனை மிக்க இந்த உலகத்திலே அவன் பேசிக் கொண்டிருப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமா மின் ரிضوانில்லாஹ் லா யுல்கி லஹா பாலன் யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசி விடுவான். அந்த வார்த்தையினுடைய விபரீதத்தை அவன் அடைந்து கொள்ள மாட்டான். அந்த வார்த்தை அவனை இட்டு செல்லக்கூடிய இடத்தை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய ஈடற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே அவன் அந்த வார்த்தையை பேசியது நோக்கம், அந்த வார்த்தையை பேசியது நோக்கம் எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஆனாலும் கூட அவன் அந்த வார்த்தையின் மூலமாக சுவர்க்கம் சென்று விடுகிறான். மனைவி தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறார். உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனைவியை தட்டி எழுப்பி அவளை தூக்கத்தை விட்டு எழுந்து தொழுகையை நிலைநாட்டும்படி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஒருவன் சிலை வணக்கத்திலும் விக்கிரகத்திலும் கபர்களுக்கு முட்டி போடுவதிலும் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியானை பார்த்து, ஓ மனிதா, உனக்கும் மரணம் என்ற ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வின் தடுத்தவைகள், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவைகள் இவைகள், எனவே இவைகளை விட்டு தூரமாகிவிடு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியானாக மாறிவிடு என்று அவனுக்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். இல்லை இல்லை, ஒருவன் தொழாமல் அல்லது ஒருவன் அல்லாஹ்வை அஞ்சாமல் அல்லாஹ்வை பயப்படாமல் சமூக தீமைகளில் மிக பெரும் தீமையான போதையோடும் போதையை விற்பனை செய்வதிலும் அவன் முற்றுமுழுதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை அழைத்தெடுத்து, ஓ மனிதா, உனக்கும் மரணம் இருக்கிறது, உனக்கும் குடும்பம் இருக்கிறது, உனக்கும் பிள்ளைகள் வருவார்கள், உன்னுடைய வாழ்க்கை சீரழிவின் பக்கம் செல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் நீ இந்த போதையை விட்டு தூரமாக வேண்டும், இந்த போதையை நீ ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தையாக இருக்கலாம். இந்த வார்த்தைகள் கூட அல்லாஹ்வுடைய அவனுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை, உயர்ந்த ஒரு இடத்தை பெற்று தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், வ இன்னல் அப்த, இன்னும் ஒரு அடியான், வ இன்னல் அப்த, இன்னும் ஒரு அடியான், லயதகல்லமு பில் கலிமத்தின் لا يتكلم بالكلمة بالا يرفع الله بها درجات وإن العبد لا يتكلم بالكلمة من سخط الله. இன்னும் ஒரு அடியான் அவனும் அதே போன்று பேசுகிறான். எந்த உள்நோக்கமும் கிடையாது. அல்லாஹ்வை பற்றி அவன் பேசவில்லை, அவன் அதற்கான தீமைகளை பற்றி சிந்திக்கவில்லை. வெறுமனே ஒரு வாய் வார்த்தையாக, வெறுமனே ஒரு வெட்டி பேச்சாக, வெறுமனே என்னுடைய வாய், என்னுடைய நாக்கு, நான் எதை வேண்டாலும் பேச முடியும் என்ற ஒரு விடயத்தை அவனுடைய இலக்காக கொண்டு அவன் எதையுமே எதிர்பார்க்காமல்
இல்லாமல் ஒரு வார்த்தையை பேசுகிறான். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ்விடத்தில் கோபமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அல்லாஹ்விடத்தில் அவனை தூரமாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அல்லாஹ்விடத்தில் அவனை விட்டு பிரித்தெடுத்து நரக சொர்க்கத்தை விட்டு நரகத்தின் படுகளுக்குள் தள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை அவன் பேசுவதன் மூலமாக அவன் ஜஹன்னம் நரகத்தின் படுகொலிக்குள் தூக்கி வீசப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, காலை எழுந்தது முதல் இரவு தூக்கத்திற்கு செல்கின்ற வரைக்கும் எங்களுடைய வாயினால் பல இலட்சம் வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பல மனிதர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். பல விடயங்களை இப்போதைய நவீன சூழலிலே பேச்சாக இருக்கக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் எழுத்துக்களாக முகநூல்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பெரும் பெரும் எங்களுடைய வைடிகளில் இல்லாமல் எங்களுடைய பெயர்களில் இல்லாமல் பொய்க் கணக்குகளிலே ஃபேக் அக்கவுண்டுகளிலே மற்றவர்களை பற்றி அரசியலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்னுடைய போன், என்னுடைய கை, என்னுடைய எழுத்து, என்னுடைய நாவு என்று நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருந்து அந்த வார்த்தையின் மூலமாக எம்மை எல்லாம் சொர்க்கத்திற்குள் நுழைய வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியம், ஒரு உன்னதமான சக்தி ஏகவல்ல அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுக்கும் எமக்கும் இடையிலான மிக பெரும் விரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்து அந்த வார்த்தையின் மூலமாக நரகத்தின் படுகொலிக்குள் நானும் நீங்களும் தள்ளப்படுவோமாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, வெறும் வாய், வெறும் நாவு, வெறும் பேச்சு, அந்த பேச்சினால் நானும் நீங்கள் நரகத்திற்குள் நுழைகிறோமாக இருந்தால், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அருளாக பயன்படுத்த வேண்டிய, நானும் நீங்களும் நியமத்தாக பார்க்க வேண்டிய, நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட இந்த நாவினுடைய விடயத்தில் அல்லாஹ்விடத்தில் எதை பேசப் போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் எதை பற்றி நானும் நீங்களும் சிந்திக்கப் போகிறோம்? அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்றொரு காலத்திலே பனூ இஸ்ரவேலர்கள் காலத்தில் வாழ்ந்த 2 மனிதர்களுடைய வரலாற்றை பற்றி சொன்னார்கள். அந்த மனிதர்கள் இருவர் இருந்தார். ஒருவரோ அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடிய, இபாதத்தை செய்யக்கூடிய, அல்லாஹ்வோடு எப்போதுமே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அடியான். இன்னும் ஒரு அடியானோ அல்லாஹ்வை விட்டு தூரமாகி தொழுகை என்ற கடமைகளை நிறைவேற்றுவது கிடையாது, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பது கிடையாது என்ற அவனுடைய அமல்கள் இபாதத்துக்களை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய அடியான். அல்லாஹ்வுக்கு அடிபட்டு நடக்கக்கூடிய சிறந்த ஆபிதை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பள்ளிவாசலுக்கு செல்வானாம். இப்படி ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுதோ அல்லாஹ்வை பற்றி தொழாத, அல்லாஹ்வை பற்றி அஞ்சாத அந்த அடியானை அழைத்து, ஓ நண்பனே, அல்லாஹ்வை நீ தொழக்கூடாதா, அல்லாஹ்வுக்கு நீ அடிபணியக்கூடாதா என்று கேட்கும் சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுக்கு தொழாத, நல்லமல்கள் செய்யாத அந்த அடியான் கேட்டானாம், ஓ மனிதா, ஓ நண்பனே, அல்லாஹ் படைத்திருப்பது, அல்லாஹ் உன்னை படைத்திருப்பது என்னை பார்ப்பதற்காகவா, அல்லாஹ் உன்னை படைத்திருப்பது எனக்கு வழிகாட்டுவதற்காகவா என்று கேட்டவுடனே நல்லமல்கள் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய அந்த ஆபித் கோபத்தின் காரணமாக, அவனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை பிரயோகித்தானாம். என்ன வார்த்தை தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்ற ஒரு வார்த்தையை பிரயோகித்து விட்டு அவர் அவருடைய அமல்களை பார்க்க சென்று விட்டாராம். காலங்கள் கடந்து செல்கிறது, மறுமையினுடைய நாள் வருகிறது. மறுமையிலே 2 மனிதர்களும் எழுப்பாட்டப்படுவார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அந்த பாவியான நல்லமல்கள் செய்யாத, தொழுகையின்பால் செல்லாத அந்த அடியானை அழைத்து கேட்பானாம், ஓ பாவியே, இந்த உலகத்தை உனக்கு நான் தந்து அதிலே உன்னை நான் மனிதனாக படைத்து உனக்கு நல்லமல்கள் செய்வதற்கான அனைத்து விதமான சக்திகளையும் அனைத்து விதமான பலங்களையும் தந்திருக்க, ஏனப்பா நீ நல்லமல்கள் செய்யவில்லை, ஏனப்பா நீ எனக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை என்று கேட்பானாம். அந்த அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நீதான் மன்னிப்பவனாச்சே, யா அல்லாஹ், நீதான் என்னை சொர்க்கத்திற்குள் நுழைப்பவனாச்சே, யா அல்லாஹ், என்ன பாவங்கள் செய்தாலும் மனிதர்கள் எல்லாம் பாவம், மனிதர்கள் எல்லாம் என்னுடைய அடியார்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், பாவம் செய்த அடியார்களை கூட ஏ பாவி என்று அழைக்காமல் தனக்குத்தானே தீங்கிழைத்த அடியார் என்று அழைக்கக்கூடியவனாச்சே, சோ நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நீ என்னை மன்னித்து விடுவாய் என்று எனக்கு தெரியும், யா அல்லாஹ் என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்டவுடனே அந்த அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே சொர்க்கத்திற்குள் நுழைத்து விடுவானாம். இன்னும் ஒரு அடியான் இருக்கிறானே, இந்த உலகத்தில் நல்லமல்கள் செய்து கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்த அடியான் கோபத்தின் விரக்தியால் ஒரே ஒரு பேச்சு, ஒரே ஒரு வார்த்தை, வல்லாஹி அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை. அல்லாஹ் கேட்பானாம், உனக்கு யார் சொன்னது நான் மன்னிக்க மாட்டேன் என்று? உனக்கு யார் சொன்னது நான் மன்னிக்க மாட்டேன் என்று? இந்த உலகத்தில் பாவக்கரையில் வீழ்ந்த ஒரு மனிதன் நாவை பாதுகாத்தான், ஏதோ சொர்க்கத்தில் நுழைந்து கொண்டான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு மனிதன், தொழுகையோடும் இபாதத்தோடும் ஸகாத்தோடும் ஹஜ்ஜோடும் இருந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
வல்லாஹி அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்ற கோபத்தின் விரக்தியால் அவனுடைய வாயிலிருந்து பேசப்பட்ட ஒரு வார்த்தை நாவை கட்டுப்படுத்தாத விபரீதம் இதோ நரகத்திற்குள் நுழைந்து விடு என்று அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்திற்குள் நுழைவிப்பான் என்ற ஒரு சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் எங்களுடைய நாவுகள் விடயத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம், மற்ற மனிதர்களோடு எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். பேசக்கூடிய பேச்சு என்பது, வார்த்தைகள் என்பது யாரும் பார்க்கவில்லை, யாரும் கேட்கவில்லை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். வல்லாஹி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான், மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ரகீப் அதீத் என்ற இரண்டு வானவர்கள் வலது தோளிலும் இடது புஜங்களிலும் இருந்து கொண்டு நீங்கள் பேசக்கூடிய அனைத்து பேச்சுக்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறைகளை பேசுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய முதலாவது வேலை அவனுடைய நாவினால் தான், அவனுடைய வாயினால் தான். முதலாக ஒரு குழந்தை அழுகிறதாக இருந்தால் அது அவனுடைய நாவினால் வெளிப்படக்கூடிய வெளிப்பாடுதான். ஒரு மனிதன் உண்மையான முஸ்லீமாக, உண்மையான ஒரு ஈமான்தாரியாக ஏகத்துவ கொள்கைக்குள், இஸ்லாத்திற்குள் அவன் வர வேண்டுமாக இருந்தால் அவன் கையினால் செய்வதை சொல்லவில்லை, அவன் ஹஜ்ஜி செய்வதை மார்க்கம் சொல்லவில்லை, அவன் தொழுவதை மார்க்கம் சொல்லவில்லை. ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீமாக மாற வேண்டுமாக இருந்தால் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை அவன் முதலிலே வாயினால் மொழிய வேண்டும். அதன் பின்னால் தான் அவன் மனதினால் உறுதி பூண்டு அவனுடைய செயல்பாடுகளால், உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகிறது. எனவே ஒரு முஸ்லிம் உண்மையாக இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கான ஒரு உந்து சக்தியாக, ஒரு உந்துகோலாக இருப்பது அவனுடைய நாவு, அவனுடைய கலிமாவை சொல்லக்கூடிய அவனுடைய வாய் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட நாவுடைய விடயத்தில் நானும் நீங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் சென்று கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு விடயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள். இஸ்லாத்திலே அந்த விடயத்தை நான் உங்களுக்கு பின்னால் வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை, தொழுகை நிலைநாட்டுங்கள், ரமலானில் நோன்பு பிடியுங்கள் எல்லாம் சொல்லவில்லை. குல் ஆமன்து பில்லாஹ், நீ ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்ற ஈமானிய விடயத்தை குல் உன்னுடைய நாவினால் நீ சொல்லு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவினுடைய விடயத்தை முக்கியத்துவப்படுத்தி பேசியிருப்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே எங்களுடைய வாயினால் வரக்கூடிய பேச்சுக்கள் என்பது, வாயினால் வரக்கூடிய வார்த்தைகள் என்பது சிறப்பானவைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வகுல் லிஇபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மனித சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகூலுல் லதீ ஹிய அஹ்ஸன், அவன் பேசக்கூடிய பேச்சிலே, அவன் பாவிக்கக்கூடிய வார்த்தைகளிலே அஹ்ஸன், சிறந்த பேச்சுகளை அவன் பொறுக்கி எடுத்து பேசட்டும், சிறந்த வார்த்தைகளை அவன் தேர்ந்தெடுத்து பேசட்டும். இன்ன ஷைத்தான் என்றையுமா, நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே, இன்ஸி உபைனகும் இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவ முபீனா, யாரெல்லாம் சிறந்த பேச்சுக்களை பேசுகிறார்களோ, யாரெல்லாம் சிறந்த வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து தேர்ந்தெடுத்து இது நல்ல வார்த்தை, இது தீய வார்த்தை என்பதை பிரித்தெடுத்து பேசுகிறார்களோ அவர்களை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான். காரணம் என்ன தெரியுமா? நிச்சயமாக ஷைத்தான் முஃமின்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பேசுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவை பேணுவதை பற்றி பேசும் பொழுது மிகச் சுருக்கமாக சொன்ன விடயம் என்ன தெரியுமா? மையலுமினு லி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மனு லஹுல் ஜன்னah, யாரொருவர் இரண்டு தாடைகளுக்கு இடைப்பட்ட நாக்கையும் இரண்டு தொடைகளுக்கு இடைப்பட்ட மர்ம உறுப்பையும் பாதுகாக்கிறாரோ, யாரொருவர் அதற்கு உத்தரவாதம் அளிக்கிறாரோ, நான் அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நபித்தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறையிலே இருவரும் ஒன்றாக இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு சிறு வயது முதல் தன்னுடைய காலத்தை கழித்தவர் முஆத் இப்னு ஜபல். அல்லாஹ்வுடைய தூதரால் வேறு ஊர்களுக்கு, ஷாம் போன்ற, யமன் போன்ற பிரதேசங்களுக்கு ஏகத்துவத்திற்காக, கொள்கைக்காக, மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்படக்கூடியவர் முஆத் இப்னு ஜபல். இந்த அளவுக்கு என்றால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதருடைய பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடாத்த அதற்கு பின்னால் நின்று கொண்டு மஅமூமாக தொழுவாராம். மீண்டும் அவருடைய வீட்டுக்கு சென்று இஷாவுடைய தொழுகையை அவர் ஜமாஅத்தாக தொழுவிப்பார். யாரெல்லாம் இந்த ஜமாஅத்தில் கலந்து கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் அவருக்கு பின்னின்று தொழுவார்கள். இப்படிப்பட்ட தலைவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அக்பிரினி பிஅமலின் யுத்கில்னி அல் ஜன்னah வ யுபாஇதுனி மினன் நார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், எனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தாருங்கள். அந்த விடயத்தை நான் செய்தால் சுவர்க்கத்திற்குள் நுழையவும் வேண்டும், நரகத்தை விட்டு தூரமாகவும் வேண்டும். ஒரே ஒரு அமல், அதை நான் செய்தால் சுவர்க்கத்திற்குள் நுழையவும் வேண்டும், நரகத்தை விட்டு நான் தூரமாகவும் வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லகத் சஅல்த அன் அலீம், நீ கேட்ட விடயம் எப்படிப்பட்டது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு விடயம், மிக கஷ்டமான ஒரு விடயம். வ இன்னஹு லயஸீருன்
அலா மன் யஸ்ரஹுல்லாஹு அலைஹி, யாருக்கெல்லாம் அல்லாஹ் இதை இலகுவாக்கினானோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் இதை இலேசாக்கினானோ அவர்களை தவிர இந்த உலகத்தில் வாழும் எந்த மனிதனுக்கும் அது இலவு கிடையாது. அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு விடயம் தான் நீ கேட்டிருக்கக்கூடிய விடயம். இருந்தாலும் நான் சொல்கிறேன் தஅபுதுல்லாஹ், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் நீ கற்பித்து விடாதே, தொழுகையை நிலைநாட்டு, ஜகாத்தை கொடு, ரமலானில் நோன்பு பிடி, அல்லாஹ்வுடைய வீட்டான ஹஜ் கஅபாவை பார்த்து நீ ஹஜ் என்ற கிரியை நிறைவேற்றி விடு. தொடர்ந்து கேட்கிறார்கள், அலா அதுல்லுக அலா அபுவாபில் கைர், சிறந்தவைகளின் பாதைகளை நான் சொல்லித் தரட்டுமா? சிறந்த விடயங்கள் என்ன தெரியுமா? அஸ்ஸௌமு ஜுன்னா, சுன்னத்தான நோன்பு இருக்கிறது, அது கேடயமாகும். வஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஆ கமா அஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஆ கமா யுத்ஃபிஉல் மாஉ அன்னார், எப்படி நெருப்பை தண்ணீர் அணைக்குமோ அதே போன்று நீ ஜகாத்து போக ஏனைய பொருளாதாரத்தில் சதக்காவாக தான தர்மமாக கொடுப்பது உன்னுடைய பாவங்களை எரித்துவிடும். எப்படி நெருப்புக்கு மேலே தண்ணீரை ஊற்றினால் தண்ணீரால் நெருப்பு அணைந்து விடுமோ அதே போன்று நீ பாவங்கள் செய்திருந்தால் சதக்காவின் மூலமாக அந்த பாவங்கள் அழித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள் வஸலாத்துல், அதே போன்று ஸலாத்துல் லைல் ஸலாத்துர் ரஜுலி ஃபீ ஜௌஃபில் லைல், ஒரு மனிதன் தன்னுடைய இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தரும். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா பிரஸில் அம், செயல்களிலே மிகச் சிறந்த செயல் என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் நீ வாழ்வதாகும். வஉமூதுஹு வதிர்வத்துஹு வஸனாமத்துஹு, அதாவது ரஸுல் அம்ரில் இஸ்லாம் வஉமூதுஹு அஸ்ஸலா, அதாவது மார்க்கத்தின் மிக உயர்ந்த விடயம் இஸ்லாமாகும். வஉமூதுஹு அஸ்ஸலா, அதனுடைய தூண் தொழுகைகளாகும். தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கேட்டார்கள், யா முஆதே அலா அக்பிருக பிமலாக்கி ذلك குல்லா, நீ 5 வக்து தொழுகைகளை தொழுகிறாய், ரமலானில் நோன்பை நோக்கிறாய், அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் என்ற கடமையும் செய்கிறாய், ஜகாத்தையும் கொடுத்து விட்டாய், மேலதிகமாக அல்லாஹுக்காக வேண்டி நீ சுன்னத்தான நோன்புகளையும் நோக்கிறாய், ஜகாத்தை தாண்டி சதக்காக்களை கொடுத்து வருகிறாய். முஆதே, இப்படியாக நீ இருந்த நீ இரவு முழுக்க அல்லாஹுக்காக வேண்டி தஹஜ்ஜத்திலும் வித்ரிலும் அல்லாஹ்வை நீ தியாகம் செய்கிறாய். இருந்தும் கூட இப்படியான ஒட்டுமொத்தமான அமல்கள் அனைத்தையும் அழித்துவிடக்கூடிய, இப்படியான அனைத்து செயற்பாடுகளையும் இல்லாமலாக்கக்கூடிய ஒரு விடயத்தை நான் சொல்லட்டுமா? முஆதே, நீ உன்னுடைய காலத்தின் முழுக்க நல்லமல்கள் செய்த ஒரு அடியானாக வாழ்ந்த நீ உன்னுடைய பாவங்களாக, உன்னுடைய நல்லமல்கள் அனைத்தும் பாவங்களாக நீ சிறந்த மனிதனாக இருந்த நீ தீய மனிதனாக மாறி சொர்க்கத்தை விட்டு நரகத்தின் படுகொலிக்குள் நீ செல்லப்படுவதற்கான ஒரு காரணத்தை நான் சொல்லி காட்டட்டுமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பார்க்கும்படி சொன்னார்கள். தன்னுடைய விரல்களால் அவருடைய நாவை பிடித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா முஆதே குஃப அலைக ஹாதா, இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள், இந்த நாவை நீ பேணிக்கொள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே, இன்னா லமுஆஹிதுனா பிமா நதகல்லமு பிஹி, இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே நாங்கள் பேசக்கூடிய பேச்சினால், நாங்கள் கதைக்கக்கூடிய வார்த்தைகளால் அல்லாஹ்விடத்தில் குறைபிடிக்கப்படுவோமா? அல்லாஹ்விடத்தில் பாவத்தின் அடியானாக மாறிவிடுவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பான கண்டிப்பை செய்தார்கள். சகிலத்துக்க உம்முக, உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும் அல்லது உன்னுடைய தாய் உனக்கு பாரமாகட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹல் யகுப்புன் நாஸ் ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம், இந்த மனிதர்கள் எல்லாம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நரகத்திலே முகங்குப்புறாக விழுவதற்கும் அவர்கள் தங்களுடைய முதுகு பக்கத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவதற்கும் இல்லா ஹசாயிதி அல்சினத்திஹிம், அவருடைய நாவினால் அவர்கள் விதைத்த விதைகளை தவிர வேறு எது இருக்க முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் ஹஜ் செய்தாலும் உம்ரா செய்தாலும் அவருடைய ஏனைய அமல்கள் இபாதத்துக்கள் விடயத்தில் அவன் கண்டிப்பாக இருந்தாலும் அவனை நரகத்தின் படுகொலிக்குள் தள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஆயுதம், ஒரு உச்ச ஆயுதம் தான் இந்த நாவி என்ற விடயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாவியை பிடித்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சுட்டிக்காட்டினார்களாக இருந்தால் நானும் நீங்களும் இந்த நாவினுடைய விடயத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் மறுபரிசீலனை செய்வதற்கு இந்த நபிமொழி எனக்கும் உங்களுக்கும் சமர்ப்பணமாக அமையட்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாவினால் நானும் நீங்களும் செய்யக்கூடிய மிக பெரும் பாவம், இந்த நாவின் மூலமாக நானும் நீங்களும் செய்யக்கூடிய
மிக பெரும் தீமை. இதனால் தான் நாவை நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் பண்படுத்திக் கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் பேணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கான மிகவும் பயங்கரமான ஒரு பாவம் தான் அல் கீபத், புறம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம். எம்மில் பலருக்கு புறம் என்றால் என்ன என்பது தெரியாது. எம்மில் பலருக்கு நாங்கள் பேசக்கூடிய பேச்சு புறமா என்பது தெரியாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறார்கள், அத்தத்ரூன மனில் கீபா, என்னருமே தோழர்களே, கீபத் என்றால் என்ன என்று தெரியுமா? புறம் என்றால் என்ன என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ், நீங்களும் அல்லாஹ்வும் தான் அறிவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذிக்ருக அஹாக பிமா யக்ரா, எந்த ஒரு விடயத்தை நீ பேசினால் உன்னுடைய சகோதரன் வெறுப்பானோ, எந்த விடயத்தை பற்றி நீ கதைத்தால் உன்னுடைய சகோதரன் வெறுப்பானோ, அதுதான் கீபத், அதுதான் புறம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன் கான ஃபீஹி மா தகூல், நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் அந்த சகோதரனிடத்திலே நான் ஒருவனை பற்றி பேசுகிறேன், அவன் கட்டையானவன், ஓ கட்டையன் என்று சொல்கிறேன், அவன் கட்டையாகத்தான் இருக்கிறானே, அப்படி சொன்னாலும் புறமா? ஒருவன் கொன்னி நடக்கக்கூடியவன், எனவே அவனை கொன்னி நடக்கக்கூடியவன் என்று சொல்கிறோம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்புதானே, அதை வைத்துத்தானே நாங்கள் சொல்கிறோம், அதுவும் புறமாகுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் கான ஃபீ அஹீமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன் கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் இக்தபத்துஹு, நீங்கள் சொல்ல விடயம் அவனிடத்தில் இருந்தால் தான் அது புறம், இல்லை என்றால் அவன் மீது நீங்கள் படுதூறு சொல்லிவிட்டீர்கள், அவதூறு சொல்லிவிட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனை பற்றி பேசுகிறோம், அவன் செய்யக்கூடிய விடயம் தானே, அவன் செய்யக்கூடிய செயல்தானே, அவனிடத்தில் இருக்கக்கூடிய விடயம் தானே, அதை பேசுவதால் புறமாகி விடாது என்று நானும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அவனிடத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை பேசினால் தான் அது புறம், இல்லை என்றால் நீங்கள் அவன் மீது அவதூறு சொல்லிவிட்டீர்கள், அவன் மீது நீங்கள் படுதூறு சொல்லிவிட்டீர்கள். ஒருவனுடைய மானத்தில் கை வைத்துக் கொண்டு அவன் செய்யாத ஒரு வேலையை செய்ததாக இந்த உலகத்தில் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதெல்லாம் நீங்கள் அவன் மீது படுதூறு சொல்கிறீர்கள். உண்மையிலேயே அவன் ஒரு பாவம் செய்த அடியான், அவன் ஒரு பாவி, அவன் அந்த விடயத்தை செய்தவன் தான். இருந்தும் கூட அந்த விடயத்தை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அவன் மீது புறம் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் அவன் மீது புறம் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நானும் நீங்களும் பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், ஒருவனை பற்றி மற்றொரு பேசுகிறோம், அது புறமாக இருக்கலாம் அல்லது அவதூறாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுவார், அவர் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுவார். இப்படியாக நாங்கள் பேசிய பேச்சு முழு ஊருக்கும் பரகிவிடும். அந்த விடயம் அந்த அடியானுக்கு தெரியும், அல்லாது தெரியாமல் போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். என்ன வாக்களிப்பு தெரியுமா? எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடைப்பட்ட பாவங்களை நான் மன்னித்துக் கொள்கிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய அடியானாக நான் இருக்கிறேன், தொழுகையினுடைய விடயத்தில் பிழை விட்டு விட்டேன், நோன்புடைய விடயத்தில் பிழை விட்டு விட்டேன், ஏதாவது பாவம் செய்து விட்டேன், ஓ அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்றால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிபந்தனையை சொல்கிறான், அந்த விடயம் உன்னுடைய இன்னும் ஒரு சகோதரனோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாக இருந்தால் அந்த சகோதரன் மன்னிக்காத வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். நானும் நீங்களும் மரணித்ததன் பின்னால் வெள்ளை புடவையான கஃன் புடவையால் சுத்தப்பட்டு நானும் நீங்களும் இருக்கக்கூடிய ஒரு வாகனமான சந்தூக்கிலே வைக்கப்பட்டு 4 மனிதர்களால் தோளிலே சுமக்கப்பட்டு பள்ளிவாசலுக்கு முன்னால் வைக்கப்பட்டவுடனே பள்ளியினுடைய இமாம் வந்து என்ன சொல்லுவார்? இவர் ஏதாவது பேசியிருந்தால், ஏதாவது செய்திருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த சபையில் இருக்கக்கூடிய இடத்தில் சொல்லுவார். ஒரு சிலர் மன்னித்துக் கொள்வார்கள், மனதில் ஆழமான கவலை உள்ளவர்கள் மன்னிக்காமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நிச்சயம் அனைவரும் மன்னிக்க வேண்டும். இருந்தும் கூட அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்ட விடயம் அன்புக்குரியவர்களே, நாங்கள் என்னதான் உன்னுடைய மானத்தில் கை வைத்து விட்டு ஒருவனுடைய விடயத்தை அமலப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை பற்றி நீ தவறாக பேசிவிட்டு அவனுடைய மானத்திலே கை வைத்து விட்டு நீ வீட்டின் அறைக்குள் இருந்தாலும் கூட உன்னுடைய விடயத்தை அல்லாஹ் பாதையின் நடுவுக்கு கொண்டு வருவான். மற்றவர்கள் எல்லாம் பேசிவிட்டு நான் சுத்தமானவன் என்று நான் வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய விடயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீதி தெருக்கு கொண்டு வருவான். அது மட்டுமல்ல ஒருவனை பற்றி புறம் பேசிவிட்டு, ஒருவனை பற்றி அவதூறு சொல்லிவிட்டு, ஒருவனை பற்றி இல்லாத பொல்லாத விடயங்களை எல்லாம் கதைத்து விட்டு 25 அல்ல 45 லட்சங்கள் செலவழித்து ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கஅபாவுக்கு சென்று கஅபாவின் திரைச்சீலையை பிடித்து தொங்கினாலும்
அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த அடியான் மன்னிக்கின்ற வரைக்கும். அன்புக்குரியவர்களே, நான் ஒருவனை பற்றி பேசியிருந்தால், நான் ஒருவனை பற்றி கதைத்திருந்தால் அவனிடத்தில் செல்ல வேண்டும். அல்லாஹுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மன்னிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற உடன்படிக்கை அவனிடத்தில் நிறைவேற்ற வேண்டும். அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். எப்போது அந்த அடியான் மன்னிக்கின்றானோ அப்போதுதான் நானும் நீங்களும் சுவர்க்கத்தின் பூஞ்சோலைக்குள் நுழைந்து விட முடியும் என்ற ஒரு உண்மையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இல்லை என்றால் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் 5 நேர தொழுகைகளை எப்படித்தான் தொழுதாலும், நானும் நீங்களும் எங்களுடைய பொருளாதாரங்கள் கோடிக்கணக்கில் இருந்து அனைத்தையும் அல்லாஹுக்காகவும் பள்ளிவாசலுக்காகவும் செலவழித்தாலும், ஒவ்வொரு வருடமும் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றினாலும், அல்லாஹுக்காக வேண்டி என்று சென்று சம்சம் தண்ணீரால் குளித்துவிட்டு நான் சுத்தமான ஒரு அடியானாக மாறிவிட்டேன் என்று வந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எப்போது அந்த அடியான் உங்களை மன்னிக்கின்றானோ அதுவரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறானே, இதை பற்றி நானும் நீங்களும் சிந்தித்ததுண்டா? இதை பற்றி நானும் நீங்களும் யோசித்ததுண்டா? நாவு என்ற விடயம் மிகவும் பொல்லாத விடயம் அன்புக்குரியவர்களே. இதனால் தான் அல்லாஹுடைய தூதர் நாக்கை பிடித்து சொன்னார்கள், குஃப அலைக்க ஹாதா, இந்த நாக்கினுடைய விடயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த நாக்கை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா யஸ்ஹர் கௌமுன் அன் கௌமின், எந்த ஒரு சமூகமும் இன்னும் ஒரு சமூகத்தை கீழ்த்தரமாக நினைக்க வேண்டாம், சிறுமைப்படுத்த வேண்டாம். ஏன் தெரியுமா? அஸா அன் யகூன கைரம் மின்ஹும், உங்களை விட அவர்கள் சிறந்த சமூகமாக இருக்க முடியும். பெண்களே, நீங்கள் உங்களை விட இன்னும் ஒரு பெண்களை மட்டமாக கருத வேண்டாம். காரணம், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உங்களை விட சிறந்த பெண்களாக இருக்க முடியும். ஒலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். ஒலா தனாபசு பில் அல்காப், உங்களில் ஒருவர் இன்னும் ஒருவரை பட்டப்பெயர் கூறி அழைக்க வேண்டாம். பிஸல் இஸ்மில் ஃபுசூக் பஅதல் ஈமான் வமன் லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். ஈமான் என்ற இஸ்லாம் என்ற கொள்கைக்குள் வந்ததன் பின்னாலும் ஒருவனை அவன் பட்டப்பெயர் அழைத்து கூறிக்கொண்டே இருக்கிறான். அவனிடத்திலும் மன்னிப்பு கேட்டு அவன் அல்லாஹ்விடத்திலும் தௌபா செய்யாமல் அவன் மரணிப்பானாக இருந்தால் ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், கஸீரம் மினப்பன், மற்ற மனிதர்களை பற்றி சிந்திப்பதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன பப்பன்னி இஸ்முன், நீங்கள் மற்றவர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவைகளில் மிகவும், நீங்கள் மற்றவர்களை பற்றி யோசிப்பவைகள், நீங்கள் மற்றவைகளை பற்றி சிந்திப்பவைகள் அனைத்தும் பாவம்தான். இன்ன பல்லன்னி இஸ்முன், அவைகள் அதிகமானவை பாவம்தான். ஃபலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி ஆராய வேண்டாம். வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, உங்களில் ஒருவர் இன்னும் ஒருவரோடு புறம் பேச வேண்டாம். ஏன் தெரியுமா? அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களுடைய ஒரு மனிதர் மரணித்திருக்க, அவரை உங்களுடைய வீட்டின் முன்னால் ஒரு கோலிலே மல்லாக்காக படுக்க வைக்கப்பட்டு வெள்ளை புடவையால் போத்தி வைக்கப்பட்டிருக்க, உங்களுடைய கையிலே ஒரு கத்தியை தந்து அந்த கத்தியால் மரணித்திருக்கும் அந்த சகோதரனுடைய மாமிசத்தில் ஒரு துண்டை வெட்டி எடுத்து அதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னால், அய்யுஹிப்பு, நீங்கள் அதை விரும்புவீர்களா? ஃபகரிஹ்துமு, நீங்கள் அதை வெறுப்பீர்கள் அல்லவா? நீங்கள் அதை வெறுப்பீர்கள் அல்லவா? அதே போன்றுதான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே மற்ற மனிதர்களை பற்றி புறம் பேசுவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பாடம் எடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையால் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, ஒரு பாதையால் சென்று கொண்டிருக்கும் பொழுது 2 சகாபாக்கள் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் முடிவிலே ஒரு புழுத்த செத்த ஒரு ஆட்டை பார்த்து கேட்கிறார்கள், யாருக்காவது இந்த ஆடு வேண்டுமா? யாராவது இந்த ஆட்டை சாப்பிடுவீர்களா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நல்ல ஒரு ஆடாக இருந்தால் எங்களால் சாப்பிட முடியும், இந்த ஆட்டை நாங்கள் எப்படி சாப்பிட முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இருவருமே அல்லது பின்னால் வந்தவர்களில் இருவர் இன்னும் ஒரு மனிதனுடைய மாமிசத்தை இவ்வளவு நேரம் சாப்பிட்டுக் கொண்டுதான் வந்தீர்கள், மற்றவனை பற்றி புறம் பேசியதால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பயணம் செல்லும் பொழுது 2 கபர்களை தாண்டி சென்றார்கள். 2 கபர்களை தாண்டி சென்றவுடனே ஒரு பச்சை மட்டையை கிழித்தெடுத்து 2ஆக பித்தரித்து அப்படியே 2 கபர்களுக்கு மேலே குத்தி சொன்னார்கள், இந்த மட்டை காய்கின்ற வரைக்கும் ஒரு சில வேளைகளில் இவருடைய பாவங்கள் குறைக்கப்படலாம், இவர்களுக்கு செய்யக்கூடிய தண்டனைகள் குறைக்கப்படலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். படும் அல்ல, படலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவர்கள் இருவரும் செய்ததோ மிக பெரும் பாவம் அல்ல, அவர்கள் இருவரும் செய்ததோ மிக பெரும் விடயங்கள் அல்ல. ஒரு மனிதரோ அவருடைய சிறுநீர் கழிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவரை மறைத்துக் கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தால், இன்னும் ஒருவரோ மற்றவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டே இருந்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த
இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே எம்மை பற்றி நாங்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசிய வண்ணம் இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒருபடி மேலே சென்று பார்த்தால் நாங்கள் எங்களையே புறம் பேசும் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி மஆஃபி, என்னுடைய சமுதாயத்தினர் அனைவரையும் நான் மன்னிப்பேன், இல்லல் முஜாஹிரூன், இன்னல் முஜாஹிரீன், முஜாஹிரீன்கள் என்று சொல்லக்கூடிய பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களை தவிர அனைவரையும் நான் மன்னிப்பேன். அவர்கள் யார் தெரியுமா? இன்னல் முஜாஹரா ஐயஃபஅல் அப்து மஅசியத ஃபில் லைல், என்னுடைய அடியார்களில் யார் தெரியுமா? பகிரங்க பாவிகள். ஒரு அடியான் இரவு நேரத்தில் ஒரு பாவத்தை செய்வான், மனைவி கண்டிருக்க மாட்டார், பாப்பா கண்டிருக்க மாட்டார், பிள்ளைகள் கண்டிருக்க மாட்டார்கள், யாரும் பார்க்கவில்லை. 4 சுவற்றுக்குள் இருந்து கொண்டு ஒரு பாவத்தை செய்வான். அந்த பாவத்தை பற்றி நாளைய தினம் அவன் விடிந்ததன் பின்னால் அனைவரிடத்திலும் சொல்லுவான், ஃபால்து கதா ஃபால்து கதா ஃபால்து கதா, நான் இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்தேன் என்ற விடயத்தை அவன் பகிரங்கப்படுத்துவான். அல்லாஹ் அவனை மறைத்திருக்க அவன் தனக்குத்தானே தன்னுடைய பாவங்களை அவன் அமலப்படுத்துகிறானாக இருந்தால் அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இந்த புறத்துடைய விடயத்தில் நானும் நீங்களும் தெரியுமா கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணத்திலே, விண்ணுலக யாத்திரையை செல்லும் பொழுது ஒரு சமூகத்தாரை பார்த்தார்கள். லம்மா ஒரு ஜபிஹி மரத்து பிகௌமின் லஹும் அல்ஃபாரும் மினன் நஹாஸ், அவர்களுக்கெல்லாம் செம்பினால் ஆக்கப்பட்ட மிக பெரும் நீண்ட நகங்கள் இருந்தது. அவர்களோ தங்களுடைய நெஞ்சுகளையும் தங்களுடைய முதுகுகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். சதைகள் அப்படியே கீழே கொட்டிக் கொண்டிருந்தது. நான் ஜிப்ரீலிடத்திலே கேட்டேன், யா ஜிப்ரீல் மன்ஹா உலாயி, இவர்கள் எல்லாம் யாரப்பா, இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டேன். ஜிப்ரீல் சொன்னார், அவர்கள் யார் தெரியுமா? ஹா உலா இல்லதீன யகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் தான் இந்த உலகத்திலே மனிதர்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், இந்த உலகத்திலே மனிதருடைய மானத்திலே விளையாடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, புறம் என்ற விடயத்தை விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி நானும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கீபத் என்ற விடயம், புறம் என்ற விடயம் என்னையும் உங்களை நரகத்தின் படுகொலைக்குள் செலுத்தும். நானும் நீங்கள் இதுவரை காலம் யாரை பற்றியாவது புறம் பேசியிருந்தால், யாரை பற்றியாவது அவதூறு சொல்லியிருந்தால் அவரிடத்தில் சென்று அவருடைய கையை பிடித்து அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற அவரிடத்தில் சரணடைகின்ற வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் சரணடைய முடியாது. அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிக்க மாட்டான் என்ற ஒரு விடயத்தை ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்த கஸீர கமா அமர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த நாவினால் ஏற்படக்கூடிய பாவங்களில் மிக முக்கியமான ஒரு பாவம் புறம். அதை தாண்டி மேலே சென்றால் கோல், பொய், அதே போன்று ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் அவருடைய வாக்கை நிறைவேற்றாமை, ஒருவனை பற்றி விமர்சனம் செய்தல் அல்லது அவரை பற்றி இல்லாத பொல்லாத விடயங்களை கூறி அவரை விமர்சனம் செய்தல் அல்லது அவரிடத்தில் இல்லாத விடயத்தை சொல்லி அவரை புகழ்ச்சியாக ஒரு சிறந்த மனிதராக காட்டுதல், அதே போன்று மானத்தில் கை வைத்தல், இன்னொரு சாபமிடுதல், குறிப்பாக பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய கணவன்மாருக்கு சாபமிடுதல் என்று நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள், நாவினால் செய்யக்கூடிய தீங்குகள் நாங்கள் அப்படியே பட்டியலிட்டுக் கொண்டே செல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, முனாஃபிக்கினுடைய மிக முக்கியமான அடையாளங்கள் 3 என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இதா அஹ்தஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான். வ இதா ஆஹத அஹ்லஃப, அவன் ஒப்பந்தத்துக்கு மாறு செய்வான். வ இதா ஹாஸம ஃபஜர, அவன் நம்பினால் ஏமாற்றுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே முனாஃபிக் அடையாளங்களில் ஒன்றுதான் அவன் பேசினால் பொய் பேசுவான் என்ற ஒரு விடயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நாவை பேணாமல் வாழ்ந்தால், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நாவை கட்டுப்படுத்தாமல் வாழ்ந்தால் ஒரு விடயத்தை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வத்தகூ, மனிதர்களே நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மீண்டு செல்லக்கூடிய ஒரு நாள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வ ஹும் லா யுظلمون, மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் மரணித்ததன் பின்னால் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படக்கூடிய அந்த மஹ்ஷருடைய மைதானம் இருக்கிறது, அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? மா கஸபத், அவர்கள் இந்த உலகத்தில் விதைத்தவைகள் அனைத்தும் அந்த இடத்திலே பகிரங்கப்படுத்தப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அத்ததரூன மனில் முஃப்லிஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், ஓ சமுதாயமே, ஓ சகோதரர்களே, ஓ தோழர்களே, உங்களுக்கு நஷ்டவாளி என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் முஃப்லிஸு ஃபீனா மன் லா திர்ஹமின் வலஹு வலா மதாஇன், யாருக்கெல்லாம் இந்த உலகத்திலே சொத்துக்களும் சுகங்களும் தீனார்களும் காசுகளும் தங்கங்களும் இல்லையோ அவர்கள் தானே நஷ்டமடைந்தவர்கள், அவர்கள் தானே வங்குரோத்துக்காரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இல்லை, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி,
என்னுடைய உம்மத்திலே, என்னுடைய சமுதாயத்திலே முஃப்லிஸ்கள், என்னுடைய சமுதாயத்திலே வங்குரோத்துக்காரர்கள் யார் தெரியுமா? நாளை மறுமையினுடைய நாளிலே அவர்கள் தொழுகையோடும் சக்காத்தோடும் நோன்போடும் வருவார்கள். திகாமா என்ற பெரும் பெரும் மலைத்தொடர் அளவுக்கு நன்மைகளோடு வருவார்கள். ஆனால் ஒருவன் ஓடோடி வருவான், யா அல்லாஹ் இவன் என்னை பற்றி தப்பாக பேசினான். இன்னும் ஒருவன் வருவான், யா அல்லாஹ் இவன் என் மீது பொய் சொன்னான். இன்னும் ஒருவன் வருவான், யா அல்லாஹ் இவன் மீது என் மீது கோல் சொன்னான். இன்னும் ஒருவன் வருவான், யா அல்லாஹ் இவன் என் மீது புறம் பேசினான் என்று ஒவ்வொருத்தனாக வந்து 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 அவனுடைய அமல்கள் அனைத்தும் நல்லமைகள் அனைத்தும் அவனிடத்தை விட்டு பறிக்கப்பட்டுவிடும். அவன் அப்படியே வங்குரோத்துக்காரனாக நஷ்டமடைந்தவனாக மாறி இருந்தாலும் கூட பாவங்கள் அற்றவனாக சொர்க்கத்தில் நுழைவிக்க எத்தனிக்கும் சந்தர்ப்பத்திலே ஒருவன் ஓடோடி வருவான், யா அல்லாஹ் அவனுக்காக அவனுடைய வாயினால் அநியாயம் செய்தான், அவனுடைய வாயினால் என்னை பற்றி தப்பாக பேசினான் என்று சொல்லப்படும். இவனிடத்தில் எடுத்துக் கொடுப்பதற்கு நன்மைகள் இருக்காது. திகாமா போன்ற மலைத்தொடர் நன்மைகள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்டு பஞ்சுகளாக புரட்டப்பட்டிருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனிடத்தில் இருக்கக்கூடிய தீமையை அவனுக்கு எடுத்துக் கொடுத்து யார் சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக வந்தானோ அவன் நரகத்தின் படுகொலைக்குள் வீசப்படுவான். அவர்கள் தான் முஃப்லிஸ்கள், அவர்கள் தான் வங்குரோத்துக்காரர்கள், அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் பாடம் படித்திருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே ஒரு கவிஞர் அவருடைய பாடல் வரியிலே சொல்கிறார், லா கீமத்துன் லிநலாஃபத்தில் அபதான் இதா தஸ்ஹத்தில் அல்சினத்து வல் குலூப். இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே அவனுடைய உடலும் அவனுடைய ஆடையும் சுத்தமாக இருப்பதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அவனுடைய உள்ளமும் நாவும் அழுக்காக இருக்கும் சந்தர்ப்பத்தில். அதே போன்று துன்னூன் அல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்ஸனுன் நாஸ் லினஃப்ஸிஹி அம்லகஹும் லிலிசானிஹி. இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே மிக சிறந்த மனிதன் யார் தெரியுமா? யாரெல்லாம் அவனுடைய வாழ்க்கையினுடைய காலத்தில் நாவை பாதுகாத்து நாவை சிறந்த முறையில் பயன்படுத்துகிறானோ அவன்தான் சிறந்த மனிதன் என்று துன்னூன் அல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் கொண்டார்களே, இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே நாவினால் எந்த பாவங்களும் செய்யாதவர்களாக, நாவை கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, நாவை கொண்டு தஸ்பீஹ் செய்தவர்களாக, நாவை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, நாவை கொண்டு சிறந்த பேச்சுக்களை பேசியவர்களாக, நாவை கொண்டு அல் குர்ஆனிய திலாவத்தை பெற்றவர்களாக, நாவை கொண்டு மற்ற மனிதர்களுக்கு தஅவத் செய்யக்கூடியவர்களாக, நாவை கொண்டு எந்த பேச்சை பேசினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ, எந்த பேச்சின் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நுழைவிப்பானோ, எந்த பேச்சின் மூலமாக அல்லாஹ் நரகத்தின் படுகொலையை விட்டு பாதுகாப்பானோ, எந்த நாவினால் எந்த பேச்சை பேசினால் அல்லாஹ் அவனுக்கு பக்கத்தில் உட்கார வைப்பானோ, எந்த நாவினால் எந்த பேச்சை பேசினால் நானும் நீங்களும் அல்லாஹ்வை அவனுடைய தூதரை எப்படி முழு பௌர்ணமி இரவிலே ஒரு வானத்திலே பார்க்கக்கூடிய சந்திரனை பார்ப்பதை போன்று அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ்வையும் பார்க்க முடியும் என்று கட்டளையிட்டானோ, அப்படிப்பட்ட பேச்சுக்களாக நானும் நீங்களும் எங்களுடைய பேச்சுக்களை, எங்களுடைய நாவுகளை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும், வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எனக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? கஷ்டம் என்ன தெரியுமா? நான் யாரை பற்றியும் பேசுவது கிடையாது, ஆனால் என்னிடத்தில் ஒரு கடை இருக்கிறது. நான் யாரை பற்றியும் பேசுவது கிடையாது, ஆனால் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு இடம் இருக்கிறது. அனைவரும் இந்த இடத்தில் வந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். என்னுடைய வீட்டுக்கு முன்னால் உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருப்பார்கள். கடை தெருவில் என்னுடைய கடைக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டும் சில நபர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேச்சின் மூலமாக மற்றவர்களை புறம் பேசுவார்கள், கோல் சொல்வார்கள். நான் பேசுவது கிடையாது. எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, நான் எப்படி இந்த பாவத்தை விட்டு ஒதுங்குவது என்ற ஒரு சிந்தனை மக்கெல்லாம் தோன்றும். இவர்களுக்கு தான் இந்த வசனம் சமர்ப்பணமாகட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஇதா சமிஉல் லக்வி அரிது அன்ஹு வகாலு லனா அஅமாலுனா வலக்கும் அஅமாலுக்கும் ஸலாமுன் அலைக்கும் லா நப்தகி அல் ஜாஹிலீன். வஇதா சமிஉ அல் லக்வி, அவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் வீணான கேளிக்கையான பாவமான விடயங்களாக இருந்தால் அவரிடத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அஅமாலுனா நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள் எங்களுக்குரியது, நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்குரியது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜாகிலியத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம், மடமைகள் நீங்கள் இருக்க வேண்டாம், அறியாமை காலத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம். தயவு செய்து இடத்தை விட்டு சென்று விடுங்கள். ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அவர்களுக்கு நீங்கள் சலாத்தை சொல்லி தயவு செய்து இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று அவர்களை நீங்கள் வழியனுப்பி விடுங்கள். உங்களுடைய குடும்பத்தை விட்டு உங்களுடைய நட்பு உடையலாம், உங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள், அவர்களுடனான உறவை நீங்கள் துண்டிக்க முடியும். இருந்தாலும் கூட நான் அல்லாஹ்வை பயந்தவன், நாளை மறுமையினுடைய நாளிலே வடக்குக்கும் கிழக்குக்கும் தெற்குக்கும் மேற்குக்கும் ஒரு அடியான் தூக்கி வீசப்படுவானே, காரணம் அவன் பேசிய பேச்சின் விபரீதம் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த விபரீதத்துக்கு சொந்தக்காரனாக நான் மாறிவிடக் கூடாது என்ற ஒரு விடயத்தை நானும் நீங்கள் மனமாக புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்ற இறுதி நொடி வரைக்கும் உண்மையான முஸ்லிம்களாக, முஃமின்களாக, முத்தக்கின்களாக, சுஹதாக்களாக வாழ்ந்து வாழக்கூடிய இறுதி நொடியிலே நான் எந்த பேச்சை கொண்டு எந்த வாயினால் பேசி ஆரம்பித்தேனோ அதே வாயினால் கடைசி வார்த்தையாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவோடு மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக, எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அக்குலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் தம்பின் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அகிமிஸ் ஸலாம். لا إله إلا الله